ஜீராருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். மத்திய அரசினுடைய வாடகை சட்ட மசோதா குறித்து விரிவாக பேசி வருகின்றோம். நம்முடைய அரங்கத்தில் வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஆமா, நான் இடைவெளிக்கு முன்னர் கேட்ட கேள்வி, தமிழக வாடகை சட்டம் 1960 பொறுத்தவரை குறிப்பாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கின்றது. வாடகையாக இருக்கக்கூடிய தொகையினுடைய ஒரு மாதம் மட்டுமே முன்பணமாக, அதாவது அட்வான்ஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டினுடைய உரிமையாளர் என்று இருக்கின்றது. இது நடைமுறையில் இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். ஒரு சட்டம் என்பது கடைபிடிக்கத்தானே. அந்த சட்டத்தை மீறக்கூடிய நபர்கள் நிச்சயமாக சட்டத்தை மீறக்கூடிய நபர்களாகத்தான் கருதுவார்கள். ஆகவே அவர்களை ஏன் நாம் அதை சரியாக நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் தற்போது நிலவுகின்றது? தமிழ் இது மார்க்கெட் எக்கானமியை பொறுத்து தான் நம்ம இதை பார்க்கணுமே ஒழிய இதை ஒரு பீனல் லாவாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ நிறைய பேர் இதை விட ஜாஸ்தியாக அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரத்துக்கு ஆள் இருக்கும் பொழுது நான் ஒரு மாதம் தான் வாங்குவேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவரை நிச்சயமாக நான் ஒரு ஓனர் ஏற்றுக்க மாட்டார். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதிக வாடகை அட்வான்ஸ் கொடுத்துட்டவங்கள அவங்களையும் தண்டிக்க முடியுமா? ரெண்டையுமே இதை ஒரு தண்டனை சட்டமாக நம்ம பார்க்க முடியாது. சந்தை பொருளாதாரமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் எல்லாவற்றையும் ஒழுங்குமுறைப்படுத்துவது அரசினுடைய கடமை அல்ல. ஒரே ஒரு நிமிஷம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நான் 10 மாசம் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 9 மாச அட்வான்ஸை நான் மாச வாடகையில் கழித்து விடலாம். அப்படி கழிக்கும் பொழுது அது வில்ஃபுல் டிஃபால்ட்டாக ஆகாது. சாதாரண ரீதியில் இந்த மாதத்தினுடைய வாடகையை அடுத்த மாதத்திற்குள் நான் கொடுக்கவில்லை என்றால் அதுவே என்னை எவிக்ட் பண்ணுறதுக்கு, என்னை காலி செய்வதற்கான ஒரு கிரவுண்டாக வில்ஃபுல் டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அட்வான்ஸ் 10 மாதத்து அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் 9 மாதம் வரைக்கும் கழிக்கும் பொழுது நான் வில்ஃபுல் டிஃபால்ட்டுக்குள்ளே வரமாட்டேன். அதனால் கொடுத்துட்டு அதை கழிச்சிட்டு கூட உட்காந்துட்டு ஒரு மாதத்தோடு நிற்க முடியும். இருந்தபோதும் என்னுடைய மிகப்பெரிய தொகை ஒரு நபரிடம் எந்தவித அதனால் வட்டி, அதனால் பலன் எதுவும் எனக்கு கிடைக்காமல் முடங்கி போய் கிடைக்கின்றதல்லவா? நீங்கள் ஒத்துக்கிட்டு தானே போகிறீங்க. திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் கம்பல்ட் பை எனிபடி எல்ஸ். ஸோ இது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குறையாக நான் பார்க்கக்கூடியதுன்னா, சட்டங்கள் எல்லாமே மீறப்படுவதற்காகத்தான் இருக்கு. ஆரஞ்சு லைட் போட்ட உடனே நம்ம ஸ்பீடை கூட்டுறோமே ஒழிய குறைக்கிறது கிடையாது ஒரு சிக்னலில். அதை மாதிரி தான் எல்லாமே நம்ம ஊரில் சட்டங்கள் எல்லாமே ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இருக்கிறதே ஒழிய அதை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது எதுலேயுமே இல்லை. வாடகை சட்டத்திலையும் அப்படித்தான் இருக்கிறோம். கண்டிப்பாக மத்திய அரசு முன்வைத்திருக்கக்கூடிய இந்த சட்ட மசோதாவில் குடியிருப்போர் மற்றும் உரிமையாளருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளும் கூட தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உரிமையாளர்களுடைய பொறுப்பை பொறுத்தவரை கட்டுமானத்தில் பழுது நீக்கம் செய்வது அவர்களுடைய பொறுப்பு. அடுத்ததாக சுவர் மற்றும் இதர பகுதிகளில் வண்ணம் பூசுதல் என்பது அவர்களுடைய பொறுப்பு. தண்ணீர் மற்றும் கழிவுநீர் குழாய்களை மாற்றுவதும் கூட உரிமையாளர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. உள் மற்றும் வெளிப்புறங்களில் மின்சார கேபிள்களை மாற்றுதல் என்பது உரிமையாளர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக குடியிருப்போரின் பொறுப்பு என்று வைத்துக் கொண்டோமானால் தண்ணீர் குழாய்களை மாற்றுதல், கை கழுவும் தொட்டி, குளியல் தொட்டியில் ஏற்படும் பழுதுகளை நீக்குதல், மின்சார பிரேக்கர்கள், சுவிட்சுகளில் ஏற்படும் பழுதுகளை நீக்குதல். இந்த இடத்தில் இவையெல்லாம் தற்போது தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து பார்க்கும்போது இவற்றையெல்லாம் கூட உரிமையாளர் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் வரைவு மசோதாவில் இது போன்ற சின்ன சின்ன வேலைகள், அதாவது குழாய்களை மாற்றுதல், சுவிட்சுகளை மாற்றுதல், இந்த மாதிரியான வேலைகள் என்பது குடியிருப்போரினுடைய தலையில் சுமத்தப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இது சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய வரைக்கும் நாம் யதார்த்தத்தில் டெய்லி நடக்கக்கூடிய நம்முடைய குழாயில் இருக்கக்கூடிய ரிப்பேர்ஸ், ஒரு வால்வ் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலாம் நிச்சயமாக வாடகைதாரரே தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓனர் உங்கள் கூடயே இருந்தாலே ஒழிய, பக்கத்துலேயே ஓனர் இருந்தார்னா நிச்சயமாக அவங்களை செய்ய சொல்லி கேட்கலாம். ஆனால் ஓனர் வெளியூரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நாம் எங்கே அவரை போய் தேடிட்டு போயிட்டா ஒரு வால்வை ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தனியை லீக் ஆக்கிட்டு விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அல்லது மின்சாரம் நம்மகிட்ட பாஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் அவர் வரட்டும், அவர் செலவு பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கூறக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் போன்ற இடங்களில் நடக்கலாம். ஆனால் நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய அது போன்ற வீடுகளில் நிச்சயமாக இது போன்ற வேலைகளும் கூட உரிமையாளர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அடுத்ததாக இதை பொறுத்தவரை கதவு, ஜன்னல் மற்றும் பெட்டகங்களின் கைப்பிடி மற்றும் தாழ்பால்களை மாற்றுதல், கதவு ஜன்னல்களின் கண்ணாடிகளை மாற்றுதல், வாடகைக்கு வழங்கப்பட்ட இடத்தை பராமரித்தல், இவை அனைத்தும் குடியிருப்போரினுடைய பொறுப்பாக இருக்கின்றது.
இமீடியட்டான பிரச்சனைகள் எதையுமே குடியிருப்போர் தான் பார்த்துக்கொண்டு இருக்கிறார்கள் இன்னை வரைக்கும். யதார்த்தத்தில் அது பெரிய இடமா இருந்தாலும் சரி, சின்ன இடமா இருந்தாலும் சரி, என்ன நம்முடைய உரிமையாளர் வந்து நமக்காக ஒரு ரிப்பேர் பண்ணிட்டு கொடுத்துட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கே நமக்கு வந்து நேரம் இல்லாமல் கூட இருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். நம்ம அது மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் இந்த ரிப்பேர் பண்ணிவிட்டு அதனுடைய காசை நீ கொடுத்துரு, இல்லைன்னா இந்த வாடகையிலேருந்து நான் கழிச்சிக்கிறேன்னு சொல்லுவது தான் நியாயமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆனால் இதற்கு முன்னர் இது போன்ற சட்டப்பூர்வமான வழிகாட்டுதல் கிடையாது. அதாவது எந்த வேலையை யார் செய்ய வேண்டும் என்று இந்த மசோதா நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் இந்த வேலையெல்லாம் குடியிருப்போர் தான் செய்ய வேண்டும் என்பது சட்டப்பூர்வமாக்கப்படுகின்றது. ஓரிடத்தில் உரிமையாளருக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்பது அவரால் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் குடியிருப்போருக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை அது நடைமுறைப்படுத்துவதில் வாய்ப்பு என்பது மிக குறைவு. அதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களை நாம் பார்த்தோம். ஏனென்றால் அட்வான்ஸ் முன்பணம் என்பது 1 மாத வாடகை தான் கொடுக்க வேண்டும். ஆனால் 10 மாத வாடகையை அவர்கள் மிகச் சாதாரணமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் என்னுடைய கேள்வி அமைகின்றது. இதுவரை கொடுக்கப்படவில்லை, வழிகாட்டுதல் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போது வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலை நான் பின்பற்றவில்லை என்பது கவலை கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலை நீ நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்று உரிமையாளருக்கு கோரலாம் அல்லவா? இந்த வழிகாட்டுதல்கள் எல்லாமே உரிமையாளர்களுக்கு நல்லதாக இருக்கிறதே ஒழிய நிச்சயமாக குடியிருப்பவர்களுக்கு சாதகமாக நான் பார்க்கல. மோர் அண்ட் மோர் ஒரு ரைட்டிஸ் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ அதை தான் இது செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். நிச்சயமாக நிலச்சுவாந்தார்களும் வாடகைதாரர்களை எப்படியெல்லாம் ஒடுக்க முடியுமோ அதற்கான அதிகமான ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் இந்த சட்டத்தின் வரைவு மூலமாக கொண்டு வருகிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் அரசு இந்த சட்டத்தை, இந்த வரைவு மசோதாவை கொண்டு வரும் பட்சத்தில், இது சட்டமாக்கப்படும் பட்சத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சிலவற்றை தெரிவித்திருக்கின்றது. அது என்னவென்று பார்ப்போம். குடியிருப்பவர்களை வெளியேற்றுவதில் உள்ள சிரமம் நீங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, உறுதியளிக்கப்பட்ட வசதி இல்லை என்றால் வாடகையை குடியிருப்பவர்கள் குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. வீட்டு உரிமையாளர்களினுடைய வருமானம் இதனால் பெருகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காலியாக உள்ள இடங்களை வாடகைக்கு விடுவதில் உரிமையாளர்களுக்கு உள்ள தயக்கம் நீங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் நாட்டில் குடியிருப்பு பற்றாக்குறை நீங்கும் என்ற கருத்தும் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? சுருக்கமாக நிகழ்ச்சி இறுதிக்கு வந்துவிட்டோம். காலியாக உள்ள இடங்களை பற்றி நிச்சயமாக அரசாங்கத்துக்கு பெரிய கவலை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக உரிமைதாரர்களுக்கு என்னெல்லாம் உரிமை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் என்று தான் இந்த வரைவில் பார்க்கிறார்கள் என்று தான் நான் கூறுவேன். நிலம் என்பது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு முன்வைத்திருக்கக்கூடிய இந்த மசோதா சட்டமாக்கப்படும் பட்சத்தில் தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்தலாமா, படுத்த தேவையில்லையா? தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேவையே இல்லாத ஒரு சட்டம். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதற்கு தமிழக அரசுக்கு உரிமையில் உள்ளது. ஆமா, நிச்சயமாக உள்ளது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த சட்ட மசோதா என்பது உரிமையாளர்களுக்கு ஆதரவான பல அம்சங்கள் இடம்பெற்றிருப்பது என்பதே உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக. குடியிருப்போரை பொறுத்தவரை இந்த சட்டத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு பலனும் கூட பெற வாய்ப்பு இல்லையா? குடியிருப்போருக்கு சில வழிகள், அதாவது வாடகையை வந்து நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா பெயிண்ட் அடிக்கிறது அவங்க வேலை, பெரிய பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா அதெல்லாத்தையும் சரி பண்ணுவது அவர்களுடைய வேலை என்கிறார்கள். அதெல்லாம் நிச்சயமாக சுலபமான பெரும்பான்மையாக பார்க்கும்பொழுது இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஷரத்துக்கள், அதாவது மத்திய அரசால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட வரைவு மசோதாவை பொறுத்தவரை அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல அம்சங்கள் உரிமையாளர்களுக்கு ஆதரவாகவே இருக்கின்றது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு 0 நாளை சந்திப்போம். நன்றி.